மணமகள் பெயர் மதுமிதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிடம் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மாத வருமானமே கிட்டத்தட்ட 65,000 ரூபாய்க்கு மேலே பிடித்தம் போக கையில் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல ஒரு வேலையிலேருந்து கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய துணைக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிட்டதுனால இவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஃபியூச்சருக்காக இன்றைக்கி மறு திருமணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மதுரையில் வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பூர்வீக நிலம் வந்துட்டு விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மணமகன்கிட்டேருந்து பெரிய எதிர்பார்ப்புலாம் எதுவும் கிடையாது. குறிப்பாக ஜாதி வயதெல்லாம் தடை கிடையாது. ஆனால் தன்னுடைய பூர்வீக சொத்தை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் தான் சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிட்டு தன்னை சந்தோஷமாக வச்சு வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கக்கூடிய லென்த் வீடியோவில் நம்மளுடைய ஆஃபீஸுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த ஒரு நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சி விட்டு உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் மணமகள் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.